மேற்கு டெல்லியின் பசாய் தாராப்பூரில் உள்ள குடோன் ஒன்றில் 50 கிலோ எடையுள்ள சூடோபெட்ரைன் என்கிற போதைப் பொருளை டெல்லி சிறப்பு பிரிவு காவல்துறை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்தனர். இதை கடத்த முயன்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3500 கிலோ போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ளது தெரிய வந்தது. மேலும் இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தப்பி ஓடிய அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் நடிகை கயல் ஆனந்தி நடித்து வரும் மார்ச் 1ஆம் தேதி வெளியாக இருக்கும் மங்கை என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவரே கடந்த 3 ஆண்டுகளாக போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தின் தலைவனாக செயல்பட்டது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாது தனது சகோதரர்கள் மைதீன் மற்றும் சலீம் ஆகியோருடன் இணைந்து இந்த போதைப் பொருள் கடத்தலில் அவர் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. மைதீன் இறைவன் மிக பெரியவன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருவதாகவும் சலீம் அரசியல் பிரமுகராக இருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தின் தலைவனாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக இருக்கிறார். அவர் தற்போது திமுகவில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதால் அவர் நிரந்தரமாக நீக்கப்படுவதாக பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், எப்போதும் திமுகவில் கட்சி மீறி செயல்பட்டால் சஸ்பெண்ட் தான் செய்யப்படும். சமீபத்தில் கூட ஆபாச வார்த்தைகளால் பேசிய திமுக பேச்சாளர் ஒருவருக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பின்னர் அவர் கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் அப்படி ஏதும் நடக்கவில்லை. உடனே டிஸ்மிஸ் செய்துள்ளது திமுக தலைமை. இதனால் எதிர்க்கட்சிகள் கண்கள் தற்போது இந்த விவகாரத்தில் ஆழமாக பதிந்துள்ளது. டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, தற்போது டிஜிபியாக உள்ள சங்கர் ஜிவால், இயக்குனர் அமீர், வெற்றிமாறன் ஆகியோருடன் எடுத்த போட்டோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. குறிப்பாக உதயநிதி மனைவி கிருத்திகா எடுக்கும் மங்கை என்ற படத்திற்கு பைனான்சியர் என்பதும், கனமழையால் சென்னை பாதிக்கப்பட்ட போது அமைச்சர் உதயநிதியிடம் நிவாரண நிதியாக 2 லட்சம் ரூபாய் வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் ட்விட்டரில் போதை கடத்தல் திமுக என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி நெட்டிசன்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். மேலும் இந்த விவகாரம் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது ட்விட்டர் பக்கத்தில் டெல்லியில் சுமார் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்த முயன்ற கும்பல் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இந்த கும்பலின் தலைவனாக செயல்பட்டவர் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பதும், அவரது சகோதரரான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் மற்றும் மைதீன் ஆகியோர் அவருக்கு துணையாக செயல்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இவர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 3500 கிலோ போதைப் பொருட்களை 45 முறை வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கலாம் என்றும், அதன் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை போதைப் பொருட்கள் மூலம் இவர்கள் சம்பாதித்திருக்கலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் தேடப்பட்டு வரும் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் இந்த பணத்தை தமிழ் திரைப்படங்களை தயாரிக்க பயன்படுத்தியுள்ளதும், மேலும் போதைப் பொருட்கள் கடத்தல் மூலம் கிடைத்த லட்சக்கணக்கான பணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஆகியோரிடம் தமிழக அரசு நிவாரண நிதியாக வழங்கியுள்ள புகைப்படங்களும், அமைச்சர் சேகர் பாபுவுடன் இருக்கும் புகைப்படங்களும் மற்றொரு தேடப்படுவோரான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் என்பவர் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களிடம் கட்சி நிதி வழங்கியுள்ள புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளன. மேலும் தமிழ் திரைத்துறையில் பல இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களுடன் இவர்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகம் இருப்பதையும், பள்ளி மாணவர்கள் வரை போதைப் பொருட்களின் தாக்கம் பரவி இருப்பதையும், தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பரவலாக கிடைத்து வருவதாக ஊடகங்களில் வரும் செய்திகளையும் தமிழக பாஜக சார்பாக எடுத்து கூறி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு திமுக அரசை பல முறை வலியுறுத்தியும்
இதுவரை உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் எடுத்ததாக தெரியவில்லை. தற்போது திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒருவரே இத்தனை ஆண்டுகளாக சென்னையில் இருந்து கொண்டு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்திருப்பது பலத்த சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. இந்த சந்தேகங்கள் மேலும் வலுப்படுவதை தவிர்க்கவும் போதைப் பொருட்கள் பழக்கம் நமது நாட்டின் மீது தொடுக்கப்படும் போர் என்பதை மனதில் கொண்டும் உடனடியாக தமிழக அரசு போதைப் பொருட்கள் கடத்தலில் தொடர்புடைய அனைவரையும் கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பாக வலியுறுத்துவதாக பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.